நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்தி. தவிக எம்எல்ஏக்கள் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்துள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தவிக எம்எல்ஏக்கள் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்துள்ளனர். தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு விடுதிக்கு வருகை தந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகாக பெரும்பான்மையுடன் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கிறது. குறிப்பாக 108 தொகுதிகளை வெற்றி பெற்று தற்பொழுது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக 10க்கும் மேற்பட்ட ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழக வெற்றி கழக தலைமை. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வெற்றி பெற்றவுடன் நேரில் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று தேர்தல் முடிவுகளுக்கு முன்னதாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். நேரடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து இந்த வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழ்களை காண்பித்து ஒவ்வொருவரும் இந்த சந்தித்து சென்றனர். அது மட்டுமின்றி நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கான நிகழ்வுகளுக்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே ஆளுநரிடம் இந்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கான கடிதத்தை அளித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கால அவகாசமும் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மே 7ஆம் தேதி ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கான நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் 3 நாட்கள் தங்கி இருக்குமாறு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த சந்திப்புக்கு பிறகாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக இங்க இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு வகையிலும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஏற்கனவே 2017 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக முன்னாள் முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தவிதமாக அணி மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கூவத்தூரில் அவர்கள் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இது போன்ற ஒரு நிகழ்வு தற்பொழுது நடைபெற இருப்பதாகவும் மீண்டும் ஒரு கூவத்தூர் சம்பவம் நடக்கிறதா என்று சோசியல் மீடியா பக்கங்களில் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் பரவி வருகிறது. இந்த சூழலில் தற்பொழுது அது நிரூபிக்கப்படுகிறதா என்று கூட சொல்லலாம். இந்த அடிப்படையில் தற்பொழுது சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொருவராக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் அறிவுறுத்தலின்படி ஒரு 3 நாட்களுக்கு மேலாக இங்கு அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எந்தவித அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக கூடாது. குறிப்பாக இது தமிழகத்தை பொறுத்தவரை முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் சந்தித்த முதல் தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தற்பொழுது ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஆட்சிக்கு இன்னும் 10 மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்பட இருக்கக்கூடிய நிலையில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது. அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்தவித அச்சுறுத்தல்களோ பாதிப்போ ஏற்பட்டு விடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தொடர்ந்து இந்த நட்சத்திர விடுதியில் தங்குவதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நட்சத்திர விடுதிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய பகுதியில் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இந்த வண்ணம் வருவதற்கு காரணமாக அவர்கள் நிற்பதற்கு கொட்டகை கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் இந்த நட்சத்திர விடுதியில் முன்னதாக நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய நாட்கள் இங்கு அவர்கள் தங்குவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி அடுத்த கட்டமாக இந்த ஆட்சி அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகளுக்காக சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன்
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுச் செயலாளர் கூடிய என் ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், அருண்ராஜ், விஜய் சரவணன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சூழல் ஒரு பக்கம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு பக்கம் இங்கு தக்க வைப்பதற்காக சென்னை இந்த மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில் தங்க வைப்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த வண்ணம் இருப்பதை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.